ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி நேற்று முன்தினம் வைகாசி மாத அமாவாசை விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் கோவிலில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசன திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. அதன் பிறகு உற்சவ அம்மனுக்கு பல வகை பூக்களை கொண்டு ஆதிபராசக்தி அங்காளம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சி அளித்தார். அதன் பின்னர் இரவு 11 மணி அளவில் உற்சவ அங்காளம்மன் பம்பை மேலதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்தில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து பூசாரி வேலாயுதம் பக்தி பாடல்களை பாடினார். அப்போது அம்மன் ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசந்தாடியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனை கண்ட பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா என்ற கோஷங்களை எழுப்பினர். அதன் பின்பு அம்மன் உட்பிரகாரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வைகாசி மாச அமாவாசை என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அமாவாசை ஊஞ்சல் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சாமியார் ஏவிஎம் வேலாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.